குதிரைவாலி பிரண்டை தோசை. அதுக்கு இந்த பிரண்டைகளை இந்த மாதிரி தோலை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். இது சதுர ஷேப்பில் இருக்கும். 4 பக்கத்தில் உள்ள தோலையும் உரித்து எடுக்கணும். கொழுந்து தண்டாக இருந்தால் தோல் வராது, அதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தோசைக்கு தேவையான மாவு 2 டம்ளர் குதிரைவாலி அரிசி, 1/4 டம்ளரு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவில் தான் இந்த பிரண்டையை வதக்கி நான் சேர்க்க போகிறேன். இந்த பிரண்டை சாப்பாடு எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது ரொம்பவே. இதை ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவா. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச பிரண்டையை நல்லா வதக்கிக்கிறணும். விழுந்து அடிபட்டவங்களுக்கு, கை கால் வலி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரண்டையை உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. நல்லா வதக்கி இப்போ அரைச்சி வச்ச மாவோட கலந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இதை புளிக்க வச்ச மாவை இப்போ தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் சேர்த்து தோசையாக நம்ம சுட்டு இதை சாப்பிட்லாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை தேவையான அளவு, உங்களுக்கு பிடிச்ச அளவு நிறையாவே சேர்த்துக்கலாம். தோசையை பெரட்டி வேக வச்சு இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, முள்ளங்கி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் முள்ளங்கி சட்னி தான் நான் செஞ்சுருக்கேன்.